இலங்கையிட தகவல் தொழில்நுட்ப பாட தயாரிப்பில் ஆலோசனை குழுவில் ஒரு 17 வயது சிறுவன் நியமிக்கப்பட்டிருக்கு. இலங்கையிட கல்வி திட்டத்தில் இது ஒரு புதிய விடயம். சுக்ரி அகமட் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோட ஆலோசனையின் பேரில் தன்னுடைய 17வது வயசில் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கார். Courses in the student curriculum. You ask him to come and put this young man in touch with him. You talk to the person in charge of ICT. சுக்ரி அகமட் இவ்வாறு தன் 17வது வயதில் ஆலோசகராக நியமிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்ரி அகமட் 15 வயசுல இருந்து யூடியூப் மூலம் கற்று இதுவரைக்கும் 20 இணையதளங்களுக்கு மேலே வடிவமைச்சிருக்கார். அதே நேரம் 3க்கு மேற்பட்ட மொபைல் செயலிகளையும் உருவாக்கியிருக்கார். I am Sukri Ahmed, IT enthusiast, IT teacher and moreover IT enthusiast. நான் சின்ன வயசுல இருந்தே கம்ப்யூட்டரில் இன்ட்ரெஸ்ட் காரணமாக கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாமே ஈஸியாக பழைய கொண்டு வச்சுருந்தேன். மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு இவ்வளோ ஈஸியாக இதை செய்யலாமா என்று தெரிஞ்சது மூலமாக நான் அதுக்கு பிறகு ஐடி ஃபீல்டில் என்டர் ஆகினேன். அந்த டைம் முதலாவது ஒண்டர்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா என்று ஒரு டூரிஸ்ட் கைட் ஆப் ஒன்று மேக் பண்ணி ஜோனல் வின்னர் ஆகி ப்ரொவின்சியலில் எனக்கு 2nd பிளேஸ் கிடைச்சது. சுக்ரி அகமட்டுக்கு 15 வயதாக இருந்தபோது நாட்டில் கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு. இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே ஐசிடி விடயங்களை கற்று 6 தொடக்கம் 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கணனி வகுப்புகளை கற்பிக்க தொடங்கியிருந்தார் சுக்ரி அகமட். ஓஎல் முடிஞ்ச டைமில் வெர்ச்சுவல் கராஜ்ன்ற கம்பெனியில் என்ற ப்ரொஜெக்ட்ஸை பார்த்து அவங்க எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக திருப்பி flippic.comன்ற ஒரு கம்பெனியில் டெக் லீட் இன்டர்ன்ஷிப் கொஞ்ச நாள் செஞ்சேன். படிப்புக்கு வயசுக்கு இல்லை. ஸோ நான் இந்த வயசுலேயே இப்போ யூடியூப் மூலமாக தான் படித்து கொண்டிருக்கேன். அதாவது கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் நாம் ஐடி விஷயமோ வேறு விஷயங்களோ யூடியூப்பில் மட்டுமே படித்து பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரம் சுக்ரி அகமட் 35 நாடுகள் கலந்து கொள்கிற ஆசிய பசிபிக் ஐசிடி ஒலிம்பியாட் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 17 மாணவர்களில் ஒருவராக தெரிவாகி இருக்கார். இப்போ ஸ்கூலில் டைம் டேபிள் ஷெடியூல் பண்ணுற வெப்சைட் ப்ராஜெக்ட் ஒன்றில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கு மேலதிகமாக சேல்ஸ் ஃபோர்ஸில் ஹெக்ஃபோர்ஸ் ஜூனியர் என்ற போட்டியில் பங்கு பெற்றது மூலமாக ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேஷன் நடவடிக்கைகளை கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது சுக்ரி அகமட் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவு கற்றுக்கொண்டிருந்தாலும் வெப் டெவலப்பராகவும் பல்வேறு இணையதளங்களை தொடர்ச்சியாக வடிவமைச்சு கொண்டு வரார். சமூக வலைதளங்களை சரியான முறையில் பயன்படுத்தினா சிறு வயதிலேயே சாதிக்க முடியும் என்பதற்கு சுக்ரி அகமட் சிறந்த உதாரணம்.